ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி நாங்க தெக்லூர்ல இருந்து வரோம். என் பேர் சுதன், அவங்க பேரு சிந்துஜா. எங்க டாட்டர் பேர் சினாமிகா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் எல்கேஜி யூகேஜி அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அண்ட் பேசிக்கா நாங்க வந்து சவுதியில இருக்கோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து குழந்தைய சவுதியில போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் எல்கேஜி மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். எல்கேஜி மட்டும் படிக்கட்டும், யூகேஜி ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. பட் ஆனால் ஆஃப்டர் எல்கேஜியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது ஸ்டடி வைஸ். ரீடிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், ரைட்டிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே வந்து வெக்கேஷன் வரப்போ இந்த ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டோம். அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கேள்விப்பட்டோம், ஸ்டடிஸை பத்தியும் கேள்விப்பட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னா, ஓகே இது வந்து நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும் ஃப்ரம் கம்பேர் டு சவுதி அப்படின்ட்டு தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அங்க வந்தோம். அங்க இருந்து டோட்டலா விசா கேன்சல் பண்ணி இங்க வந்து கிட்ட வந்து இங்க ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் யூகேஜில மாத்தலாம் நினைச்சோம். பட் ஆனா அதுக்கப்புறமும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நல்லா படிச்சுட்டு இருக்கிறா. நல்ல ஒரு நாலேஜ் வைஸா ஓகே, எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வந்து நான் சொல்லியிருக்கேன், நிறைய என்னோட கொலீக்ஸ்க்கும் வந்து அதை பத்தி சொல்லியிருக்கேன், இந்த அளவுக்கு படிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களும் பாத்துருக்காங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து பாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு இந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இப்ப ஹிந்தில எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த கிளாஸ்ல மத்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் பண்றாங்க. இப்ப இங்க வந்து எல்கேஜி யூகேஜில இருந்து அந்த பேசிக் வரப்போ இப்போ ஓரளவுக்கு ரீடிங் பண்றாங்க ஹிந்தியுமே. ஸ்டார்டிங் சிலபஸ் இம்போஸ் பண்றப்போ என்னடா சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது. பட் ஆனா இப்போ நினைக்கிறப்போ அது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் இயர் ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு, குழந்தைங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என் பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்சர், அவள் டான்ஸ் ஆடுவா. பட் அவளுக்கு வந்து அவ என்னன்னா அவங்க டான்ஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ வாட் எவர் ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. பட் அந்த ஒரு இது பெரியவங்க சின்னவங்க வந்து எப்பவுமே ரிவார்டு எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. சோ அது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு லாஸ்ட் டைம். பட் லாஸ்ட் டைம் அப்படி நாங்க சொல்லியிருந்தோம், சஜஷன் சொல்லியிருந்தோம். பட் இந்த டைம் அதை ரிசால்வ் பண்ணிட்டாங்க, பெட்டராகவே பண்ணிட்டாங்க. நீ போக நல்லாவும் பண்ணுவாங்க நம்புறேன். அந்த விஷயம் தான் என்ன வருது. இன்னொன்னு அவளோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணல இருந்து இப்போ ஃபீல் கொஞ்சம் கான்ஃபிடன்ட். டீச்சர்ஸ் வந்து பயங்கர வந்து இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அவங்க ரொம்பவுமே டீச்சர்ஸ் அட்ராக்டிவா இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து வீட்டுல இருக்கிறத விட அவங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்க ஏதோ ஸ்ட்ரிக்டா இருந்தா கூட டீச்சர்ஸ் வந்து எங்களை சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு பேரண்ட் பாத்துக்கிறாங்க. வந்துட்டு டீச்சர்ஸ் போய் நான் டைரக்டா நான் கேட்டேன், என்ன பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறப்ப உங்களை பத்தி எல்லாமே சொல்றாங்க. அப்ப என்னென்ன நான் நினைச்சேனோ அது எல்லாமே அவங்களே சொல்லி வச்சிருக்கா பாப்பா. சோ தே ஆர் பீயிங் மோர் இன்டராக்டிவ் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. யாராவது புதுசா எஜுகேஷன் இந்த மாதிரி பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க வெளியூர்ல, இப்போ தென்காசி அங்கெல்லாம். அவங்க எல்லாம் நினைப்பாங்க கோயம்புத்தூர் போயிடலாம் போல, இங்க அவங்க ஸ்டடிஸ் நம்ம பிள்ளைங்க படிப்போம் கம்பேர் பண்றப்போ நிறைய டிஃபரன்ஸ் வருது. சோ இவங்க அகாடமிக் வைஸ் நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் எவ்ரிடே வந்து கிளாஸ் ரூம்ல அவங்களோட அப்டேட்ஸ் என்ன கொடுத்துறாங்க. சோ அது வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டாலே தென் தே ஆர் குட். இப்ப நாங்க எங்க சைடுல பாத்தீங்கன்னா நாங்க சவுதியில வந்து நிறைய பக்கத்துல நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இதெல்லாம் பாப்போம். அது கம்பேர் பண்றப்போ இங்க பெட்டரா இருக்குனால நாங்க போகல. ரொம்ப பெட்டரா இருக்கு. நாங்க போகல, சவுதி ரிட்டர்ன் பண்ணல. நான் இப்போ வந்து பெட்டர்ங்கற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆல்தோ வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் அங்க வந்து படிச்சாலுமே இங்க வந்து கொஞ்சம் அப்டேட்டாவே இருக்காங்க. பட் இன்டராக்டிவ் செக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாக்குறப்போ. So yeah, so all the best ஸ்ரீசக்தி, எல்லாம் நல்லபடியா பண்ணுங்க. Thank you.